ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் 90 கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பெட்டிக்கடை பால்கோவா சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக வெறும் 3 பொருட்களை வச்சு எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்போல்லாம் 90 கிட்ஸ் பசங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது கையில் ஒரு 50 பைசாவோ இல்லை ₹1 இருந்தால் போதும், சிட்டா பறந்து போய் பக்கத்து பெட்டிக்கடை அண்ணாச்சிக்கிட்ட இந்த பால்கோவா வாங்கி சாப்பிட்றதுக்கு க்யூவில் கூட நின்றுருக்கோம். 90 கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு கூட இந்த மிட்டாயோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பெட்டிக்கடை பால்கோவா எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் சரியாக 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை எந்த கப்பால் அளந்து சேர்க்குறோமோ அதே கப்பால் தான் மற்ற பொருட்களையும் நம்ம அளந்து சேர்த்துக்கணும். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துருக்கிறதுக்கு அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பொட்டுக்கடலை, சுகர், ஏலக்காய் 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் ஒரு ஸ்பூனால் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா நைஸாக பவுடராக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிட்டோம். இப்பொழுதைக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததான் ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். அதாவது நம்ம பொட்டுக்கல்லையும் சுகரும் எந்த கப்பால் அளந்து சேர்த்தோமோ அதே கப்பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெய்யை நல்லா சூடு பண்ணிக்கணும். ரொம்ப அதிகமாகலாம் சூடு பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணால் போதும். அதாவது இந்த நெய் முழுசாக உருகி வந்தாலே போதும். அதே போல் நம்ம இப்போ எடுத்திருக்க 1/4 கப் அளவுக்கு நெய்யுமே இந்த பெட்டிக்கடை பால்கோவா செய்கிறதுக்கு அப்படியே முழுசாக சேர்க்க போகிறதில்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் இவ்வளோ நெய் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோலாம் தேவைப்படாது. நம்ம எதுக்கும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே தான் நமக்கு நெய் தேவைப்படும். இப்போ நெய்யை முழுசாக நம்ம உருக்கி வச்சாச்சு. இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு மட்டும்தான் இருக்குது. இப்பொழுதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஏற்கனவே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை மாவை இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நெய்யை, அதை இது கூட சேர்த்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கா இல்லையான்னு நெய்யை பார்த்துக்குங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு சூடு இல்லைன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யுமே முழுசாக அப்படியே சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம சேர்த்த நெய் வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நெய் சேர்த்து கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு மாவு வந்துடும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ மாவை அழுத்தி பார்த்தோம்னா இந்த மாதிரி சரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ மாவு பக்குவமாக நம்ம நெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் எடுத்த 1/4 கப் அளவுக்கு நெய்யையும் அப்படியே சேர்த்துடல, இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு மீதம் இருக்குது. அதை தனியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே நம்ம இந்த பெட்டிக்கடை பால்கோவா எதில் செய்ய போகிறோமோ, அதாவது இந்த மாதிரி நல்ல அகலமான ஒரு பிளேட்லேயோ இல்லை நல்ல அகலமான ஒரு பவுல்லையோ கூட நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் மாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பெட்டிக்கடை பால்கோவா கட் பண்ணி எடுக்கும்போது இந்த பிளேட்டில் ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ நெய் தடவி இந்த பிளேட்டை ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இந்த பிளேட்டில் சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லா மாவையும் சேர்த்த பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சோ நல்லா இதை சமப்படுத்திக்கணும். இந்த மாவு நல்லா இந்த பிளேட் முழுக்க சமப்படுத்திக்கிட்டோன்னா அடுத்து இந்த பால்கோவா பீஸ் போடுறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு எந்த மாதிரி நல்லா செட் பண்ணி வைக்கிறேன்னு. கடைசியாக ஒரு சிலிக்கான் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ஓரங்கள்லாம் சரி பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுறலாம்.
அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். உடனே கட் பண்ணிங்கன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு வராது. அதனால் 1 மணி நேரம் நல்லா வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதை பீஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், சரியாக ஒரு 35 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இப்போ குறுக்கால இந்த சைட்லையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ரெசிபி செய்ய போகிறேன்னு சொல்லி இதை புகழ்ந்து சொன்னதுலேருந்து என் பிள்ளைங்க ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க போல். ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் எடுத்தேங்க, எடுத்த வேகத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அதிகமாக இந்த மிட்டாய் கிடைக்கிறதே இல்லை. அதனால் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மிட்டாயை ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களை திரும்ப செஞ்சு தர சொல்லி நச்சரிப்பாங்க. இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.